நிலைய பொன் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலென் கனாவே நினைவிலே புது சுகம் தரரரரரம். எல்லா படத்துலயும் வாங்கிட்டீங்களா? எல்லா படத்துலயும் வாங்கிட்டீங்களா? வரல. அப்படியா மேம்? இன்னும் நிறைய படங்களுக்கு வாங்கலையா? ஏங்க கோவிடுக்கு முன்னாடி இருக்கிற படம் நான் வாங்காம இருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க, சினிமால இயல்பா நடக்குது. அதனால அது அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது, சுத்தமா இல்லை. அது நீங்க சொல்றது வந்து இந்த மாநில அரசு மத்திய அரசு அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒட்டுமொத்தமா இந்தியாவே ரொம்ப மோசமான நிலை இருக்கு. அந்த மாதிரியான பொன்மாலை நேரங்களே என் இன்ப ராகங்களே பூவான கோலங்களே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து அருண் பாண்டியன் சார் அண்ட் நட்டி சார்லாம் நடிச்சிருக்கக்கூடிய ரைட் மூவியில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதில் 3 பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? அன்பா? ஓகே, அதுதான் எல்லாருக்கும் வேணும். இந்த ரைட் மூவி வந்து எங்களுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே சம்திங் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். பார்த்த போலீஸ் காப் மூவிஸ்னாலே ஒரு ஜான்டர் இருக்கும், அதில் ஏதோ புதுசாக ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு. இந்த புதுசாக பண்ண இந்த ரைட்டில் நீங்களாம் எப்படி ரைட்டாக சூஸ் ஆனீங்க? எப்படி இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு சார்? இது என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரைட் அப்படின்னு வந்து அது ஏன் அந்த டைட்டில் அப்படின்னாக்கா ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதே நம்ம கேப்ஷனில் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து நேர்மை நியாயத்தின் பேர் அப்படிங்கும்போது நம்ம ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவோம்ல, கரெக்டான ரைட் சைடு. அந்த ரைட் அந்த ரைட் இல்லை, வலது ரைட் இல்லை, சரி சரி நியாயமான சரி அந்த ரைட்டு. ஸோ அது வந்து அந்த பேரே அதுக்கு ஆப்டான பேர். இதில் வந்து நீங்கள் காஸ்டிங் பற்றி கேட்டிங்களா, நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து மணிமணியாக அவர் சூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியாது அவர் வந்து யாரெல்லாம் இதில் நடிக்க போகிறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியாது. நீங்கள் வந்து இந்த கேரக்டர் ஜட்ஜு கேரக்டர் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஜில்லா படத்தில் வந்து டைரக்டர் சார் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அப்போலேருந்து எனக்கு 2013 எனக்கு அவர் தெரியும். ஸோ நடுவில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் நான் வந்து அவருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன், அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அப்புறம் நான் ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது பண்ணேன்னா அதை அனுப்பி வைப்பேன், பார்த்துட்டு அதுக்கு வந்து எல்லாரும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுவார். கோவிட் டைமில் கூட வந்து சொல்லியிருந்தார், நான் அவருக்கு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த டைம் வரும்போது நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட ஃபேமிலி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்போ வரும்போது இந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ நான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையாகவே தெரியும் சார் இருக்கார், தங்கதுரை இருக்கார். அப்புறம் வந்து அதை விட முக்கியமாக நட்டி சாரும் அருண் பாண்டியன் சார்லாம் இந்த ஒவ்வொரு கேரக்டர் ஏன்னா சொல்லும்போது இதெல்லாம் யாரும் நம்ம கேட்க மாட்டோம்ல, நம்ம வந்து நம்மளுடைய என்ன கேரக்டர்னு கேட்டு நம்ம நடிக்க போயிடுவோம். இப்போ ஒரு கேரக்டர் ரிவீல் ஆகும்போது நான் என்ன யோசிச்சேன்னா அதாவது உண்மையாகவே ரைட்டான காஸ்டிங், இந்த ரைட் மூவிக்கு ரைட் காஸ்டிங் ஃபார் ஈச் ரோல். அதை நீங்கள் வேற ஆளை இதில் நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது அந்த மாதிரி. ஓகே, தங்கதுரை அண்ணா இருந்தாலே செட்டு கலக்கலன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு மூவியில் வந்து தங்கதுரை அண்ணா இருக்காங்கன்னா காமெடிக்கு நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் போயிடும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அண்ணா நீங்கள் எப்படி நான் இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி ஒரு சுப்பிரமணியன் ரமேஷ் சார் தான் வந்து கூப்பிட்டு இந்த கதையை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. அதே மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே, ஒரு திருடன் கேரக்டர். ஆனா திருடன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருப்பான், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்துட்டு போலீஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது வர்றது போறது. ஸோ அந்த மாதிரி திருடன் போலீஸுக்கு செல்லப்பிள்ளை மாதிரி வேணுன்றப்ப என்ன பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அதுக்குள்ள ஒரு லவ், அந்த போலீஸ் ஒரு லேடி பிசியை லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். உங்களுக்கு லவ் செக்மெண்ட்ஸ்ல வச்சிட்டாங்க. லவ் செக்மெண்ட்ஸ்லாம் கரெக்டான இதான் வச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாமானா படத்துல? உங்களுக்கு சீன்லாம் இல்லங்க. கேட்டிங்களா? கேட்டேன், ஸ்டேஷன்ல வைக்க மாட்டாங்க, முடியல. படத்துல இடம் இல்ல, படத்துல இடம் இல்ல, அங்க இடம் இல்ல, படத்துல இடம் இல்ல. ஓகே, சோ அத அடுத்த படத்துல பண்ணிக்கலாம்ட்டாரு ரொமான்ஸ் தான். ஓகே, பட் இதுல ஒரு ஜாலியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள், ஒரு பரபரப்பு, நிறைய கேரக்டர் உள்ள வருவாங்க ஸ்டேஷனுக்குள்ள. ஓகே, அது ஒரு கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு த்ரில்லரான ஒரு மூவி இது. ஓகே, ஆக்ஷன் த்ரில்லர். சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சின்னதா வந்துட்டு நீங்க போனாலும் இல்ல முழுசா நீங்க இருந்தாலுமே செம இம்பாக்ட் இருக்கும். உங்களோட ஃபேஸ் வந்து அவர் தானப்பா இவர் அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் சார் இது வரைக்கும் நாங்க பார்த்ததா இல்ல பார்க்காததா? அதாவது நான் போலீஸா நிறைய பண்ணியிருக்கேன்.
பார்த்த அதே ம் கேரக்டர்ஸ் தான். பட் இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே நிறைய பயப்படுறது, எமோஷன்ஸ், குற்ற உணர்வுகள், அப்புறம் ஆதங்கங்கள், இப்படி நிறைய டேரக்டர் நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதாவது ரெகுலராக இருக்கிறத விட இது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே சார். நல்லா இருக்கும். இது ரைட் மூவி அப்படின்றதுனால நான் உங்க 3 பேருக்கும் சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க வந்து ரைட்டா ராங்கான்னு மட்டும் ஆன்சர் பண்ணணும். அது எல்லாமே உங்களை பத்தின கொஸ்டின்ஸ் தான். இல்ல நீங்க எந்த கொஸ்டினாலும் கேளுங்க, நாங்க சொல்லுவோம். என்ன ஜெனரல் நாலேஜா ஈஸி தானே. ரைட்டா ராங்கான்னு மட்டும். எஸ்ஆர்னோ இல்ல ரைட்டா ராங்கா ரைட் மூவிய வந்து நம்ம எப்பயுமே இவர்தான் இவங்க சேனல் தான் நீங்க எல்லாம் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கே கேள்வி கேக்குறாங்க. ரைட்டா ராங்கான்னு கேட்கலாமா? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்களே முதல்ல இல்ல அங்க வாங்க. சரி மேம் இல்ல கிட்ட போய் சார் டைம் வாங்க. பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுத்தோம். இல்ல, பெண்களுக்கு சாபுத்ரி போட்டு பாத்துறீங்களா பேசாம நீங்க? சார் டைம் வாங்க. கேளுங்க. சார் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். ஸ்ட்ரிக்டான கேரக்டர்ஸ் நீங்க ஆக்ட் பண்ணாலுமே ரியல் லைஃப்ல நீங்க ரொம்ப ஜாலி ஃபன் பர்சன். ரைட்டா ராங்கா? ரைட். ரைட். நாங்களே சொல்றோம் ரைட். ரைட். அண்ணா பாட்டுலாம் வேற லெவல்ல பாடுவாரு. அப்படிங்களா டோட்டலா யூரா அப்படின்னு கேப்பீங்க. படத்துல பாக்கும்போது ரொம்ப டார்க்கா ப்ளீஸ் இருக்கும் கேரக்டர். எங்களுக்காக 2 லைன் சார். உங்களோட ஃபேவரட் சாங். ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்காங்க போல அவங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து உண்மையாவே ரொம்ப கவித்துவமான ஒரு பர்சன். நிறைய வாசிப்பு, நிறைய நல்ல படிக்கிற அந்த இது சொல்லுவார் இந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து நான் வந்து கூத்துப்பட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து நிறைய சொன்னார். அது படிச்சிருக்கீங்களா, இது படிச்சிருக்கீங்களா. இதுல பாதி நான் படிச்சிருக்கேன். ஓகே சார். அப்ப கண்டிப்பா எங்களுக்காக 2 லைன் பாடணும் சார். அப்படியெல்லாம் பாடுறது சும்மா ஜாலியா பாடுறது வச்சு தங்கத்தர அப்படி போட்டு. ஆனா இல்ல உண்மையிலேயே ரொம்ப சுதி சுத்தமா பாடுவார். நமக்கு தான் வராது. சரி, 2 லைன் அவர் பாடுங்க. ஓகே சார். பொன்மாலை நேரங்களே, என் இன்ப ராகங்களே, பூவான கோலங்களே, தாரேரரேரரா, தாரீரரேரரா, தாரீரரரேரா, வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம், ஆஹா. இதுதானே என் ஆசைகள் அன்பே. அந்த அடுத்த லைன் அந்த என் நிலைய இனிய பொன் பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே, நினைவிலே புது சுகம். எஸ் வேற லெவல் சார். வேற இல்ல லெவல். நல்ல வாய்ஸ். எனக்கு அப்படியே அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கேக்குற ஃபீல்லாம் வருது டக்குனு. பேசான ரொம்ப இனிமையான வாய்ஸ் இது. வேற லெவல் சார். பாட்டு கேட்கறது தானே ஒரு சுகம். ஆமா சார். அதுக்காண்டி பாட வைக்கிறதுல பாடுற அளவுக்கு பாடுங்க கிடையாது. நண்பர்களுக்காக அப்படி சொன்னா நம்புற மாதிரி இல்ல சார். நாங்க அந்த பார்ட்டியில சண்டை வராம இருக்கிறதுக்கு பாடுவோம். அதுதான் பிராக்டிஸ். ஓகே பாட்டுல ஹெவியா பாடுவார். வேற லெவல் பாட்டு பாடுவாரு. செம வைப்ரேஷன். ஓகே. இந்த மாதிரி பாட்டா எப்படி சார் சண்டை வரும்? எல்லாம் வைப் பண்ணி ஜாலி பண்ணிட்டு. பாட ஆரம்பிச்சதுதான். ஓகே சார். இன்னும் நிறைய பாடணும்னு நினைக்கிறேன் சார் அப்ப நீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆடியன்ஸ் உங்களை பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்ல மாமாவாவோ இல்ல சித்தப்பாவாவோ இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரைட்டா ராங்? ரைட். ரைட். ஓகே சார். கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலுமே உங்க டயலாக்ஸை வச்சு ஆடியன்ஸோட நினைவுல எப்பவுமே இருக்கீங்க. ரைட். ரைட். ஓகே சார். இது எல்லாத்துக்குமே ரைட்டா வந்து இந்த ரைட் மூவிக்காக வந்து சொன்னதுல ஹாப்பி சார். எல்லாமே உண்மையா தான் இருக்கு. உண்மையா தான் இருக்கு. எஸ் சார். அதனாலதான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்க. ஏன்னா உங்களை பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான பர்சன் பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றதை பார்த்தா நீங்க தான் இருக்கிறதுல ஃபன் பர்சன். ஜாலியா தான். எப்பவுமே ஜாலியா. ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி காமெடி கேரக்டர்ஸ்லாம் இன்னும் நிறைய பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. அது ரொம்ப ஆசை இருக்கு. ட்ரை பண்ணது இல்ல. இந்த படத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு டைரக்டர். ஓகே. உங்களோட காமெடி சைடும் இங்க நாங்க பார்க்கலாமா? இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணனோட காம்பினேஷன் நானும் அவரை பண்ற இடத்துல சில காமெடி ஆமா. ஓ நீங்க 2 பேரும் காம்போ. ஓகே. இன்னும் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல அந்த மாதிரி காமெடி ஃபுல் ஃப்ளெஷ்ஷா பார்க்கலாமா சார்? ஏன்னா கட்டாயம் நான் அதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்கு டைரக்டர்ஸ் நம்ம பண்ண வச்சா பண்ணிடுவேன். ஓகே சார். இதுக்கு நாங்க எல்லாரும் டைரக்டர்ஸ் கிட்ட ரைட் வாங்குறோம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா அடுத்த அடுத்த டிஃப்ரெண்டான ஒரு மூனா ரமேஷ் சார் நாங்க பார்க்கணும். ஓகே சார். இப்போ வந்து மேம் கிட்ட போகலாம். ஓகே மேம். கோ ஆர்டிஸ்ட் இந்த செட்ல வந்து உங்களை அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? ரைட்டா ராங்கா? நிறைய பேர் கூடுவாங்க. ரைட். அப்பனா ஓகே. நான் வந்து அந்த அக்ஷராவே சம்டைம்ஸ் அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஓகே. எல்லா படத்துலையுமே இப்போ அனிகா இதில் நான் நடித்தேன். இப்போ வந்து அனாபென் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு படம். அனிகா பிடி சார்ல பண்ணும்போது அவங்களுக்கு அம்மாவா நான் பண்ணேன்ல. அப்போ வந்து அதே மாதிரி அபி நட்சத்திரா. ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வந்து என் அம்மா தான் கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த மாதிரி கூப்பிடும்போது. அந்த ஒரு பர்சனல் பாண்ட் எடுத்துட்டாங்க Definitely, அப்படின்றது. ஆமா. ஓகே மேம்.
உங்களோட கேரக்டர் சின்னதோ பெருசோ எப்பவுமே பயங்கரமான இம்பாக்ட் இருக்குன்னு ஆடியன்ஸும் சரி நீங்களுமே அதை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, ரைட்டா ராங்கா? நான் நினைப்பேன் ரைட்டு. ஆடியன்ஸ் நினைக்கிறாங்களா நமக்கு தெரியும். ரைட்டு தான் மேம். ஏன்னா அது எப்பவுமே சின்னதா இருந்தாலும் சரி, ஃபுல் ஃபிளெஷ்டா இருந்தாலும் சரி, மேம் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இருந்தாங்கன்னா அது ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு எப்பவுமே. ஓகே ஓகே. எனக்கு அதான் அது எப்பயுமே எனக்கு டவுட்டா இருக்கும் இது. ஆனா நான் எதிர்பாராத சில படங்கள் அது நடந்திருக்கு. இப்போ தலைவியாக நடிக்கும் போது நான் நடிச்சு வந்துட்டேன், எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன், என்னடா ஒரே ஒரு நாள் தான் பண்ணியிருக்கோம், விஜய் சேதுபதியோட காம்பினேஷன் வந்தது, நித்யானந்தன் அவங்களோட காம்பினேஷன் வந்தது, ஒரு நாள் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம இம்பாக்ட். யாரெல்லாமோ மெசேஜ் பண்ணுறாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்கு சில படங்கள் நம்ம ஃபுல் லெங்க் வந்திருப்போம், அது யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஓகே. படம் சூஸ் பண்றப்ப நடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இந்த படத்துல நம்ம இந்த சின்ன ரோல் நம்ம பண்ணிருக்க வேண்டாம்? நெவர் நெவர், நோ வே. ஏங்க இப்போ நான் போட்டுக்கிறேன் இந்த வளையல்லேருந்து, இந்த துப்பட்டாலேருந்து, இந்த மோதிரத்துலேருந்து இதுவரை எல்லாமே சினிமா கொடுத்து தானேங்க. இதில் நம்ம எப்படி ரிக்ரெட் என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கே பாருங்க, இது என்னோட வண்டி, எவ்ரி திங் இஸ் சினிமா. சினிமாவில் சம்பாதிச்சு தான் ஒரு காசுமே. அப்போ எங்கே நம்ம ரிக்ரெட்லாம்? நோ வே. ஓகே மேம், அழகாக சொன்னீங்க, ரொம்ப ரைட்டாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நீங்கள் வந்து சீரியஸ் ரோலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபன்னி, கொஞ்சம் காமெடி ரோல்ஸாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஃபேவரட்டானது வந்து ஃபன்னி ரோல்ஸா, ரைட்டா ராங்கா? 100% ரைட்டு. ஓகே, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு காமெடி இருக்குல்ல. எங்க வீட்ல எல்லாம் கூட அவங்க நடிச்சு அவங்க பேசுற ஸ்டைல் எல்லாம் ஒரு சார், அது ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப உண்மையா இருக்கேன் சார், அதனால வந்து இன்னசென்ஸ் வந்து அப்படியே வெளியே வருது. ஓகே, ஸோ அப்போ உண்மையா இருந்தா அந்த இன்னசென்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். உண்மையா தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம முகமூடிங்கிறது வந்து எங்களுக்கு கூதுப்பட்டில சொல்லி கொடுத்தோம்னா, நீங்க அந்த முகமூடியை வந்து நீங்க ஸ்டேஜ்லயோ இல்ல கேமரா முன்னாடி தான் போடணும். மற்ற நேரத்துல நீங்களா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நம்மளா இருக்கோமோ அதுதான் நம்ம வந்து கலைஞா நம்மளை மெருகேற்றும். ஸோ நம்ம அழுக வந்தால் அழுதுடணும், கோவம் வந்தால் கோவப்பட்டுடணும், என்ன விஷயத்துல ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணிடணும், கழுவி ஊற்றினா கழுவி ஊற்றிடணும். அப்படி நம்ம எப்படி நேர்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை கலைஞனா நம்ம எவ்வளோ டீப்பாக இருக்க முடியுங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே மேம், கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஆக்சுவலி உமன் சென்ட்ரிக் படம் சப்ஜெக்ட் வந்தால் ஆக்டிங் வைஸ் வந்து உங்களுக்கு டபுள் எனர்ஜி வந்துடும், ரைட்டா ராங்கா? அப்படிலாம் இல்லை. எதுனாலும் செட்டுக்கு போனால் எனக்கு எனர்ஜி வந்துடும். இது என்ன உமன் சென்ட்ரிக்கு நான் சென்ட்ரிக் அப்படிலாம் கிடையாது. ஷூட்டிங் போனால் போதும். ஷூட்டிங் காலையில் போனால் எனக்கு கேமரா வச்சுட்டா, எனக்கு டைலாக் கொடுத்துட்டா எனக்கு எனர்ஜி வந்துடும். ஓகே, பேமெண்ட் கொடுத்துட்டு, ஆமாம் பேமெண்ட் கொடுத்துட்டு டபுள் எனர்ஜி வந்துடும். டபுள் எனர்ஜி வரும். அப்பதான் கொடுக்கலாம் குறையும். ஆனாலும் கேமரா வச்சுட்டா சில டைம் அதெல்லாம் பேமெண்ட்லாம் மறந்துடும். இல்லைன்னா நாங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம எல்லா படத்துலையும் வாங்கிட்டீங்களா, எல்லா படத்துலையும் வாங்கிட்டீங்களா, வரல. அப்படியா மேம்? இன்னும் நிறைய படங்களுக்கு வாங்கலையா? ஏங்க கோவிடுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் நான் வாங்காம இருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க, சினிமால இயல்பா நடக்கிற விஷயம். அதனால அது காமன் அப்படி ஆயிடுச்சா? நம்ம இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, அந்த படம் தான் வந்துருச்சு, அது மூலமா பேர் வந்துருச்சு, பணம் வரல அப்படின்னு எல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு மாதிரி போக வேண்டியதுதான். ஓகே, ஃபேஸாவது தெரிஞ்சிருச்சுன்ற அந்த ஒரு விஷயம். ஓகே மேம், உங்களை ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வெர்சடைல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ரைட்டா ராங்? ரைட் தான். அவங்க கிட்ட கேக்குறீங்க, நீ தான் சொல்லணும். மேம் அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்கல, மேம் நீங்க வெர்சடைலான ஆக்டர். டான்ஸ்லாம் வராது, அதெல்லாம் வெர்சடைல்னா அதுவும் தானே சேர்த்து. எனக்கு டான்ஸ் ஆக்டிங் தான் மேம். ஆக்டிங் வைஸ் மேம், அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷன் கேரி பண்றது வெர்சடைல். சரி, கண்டிப்பா ரைட் தான். ஆமா. சோ உங்க ஸ்டைல்ல நீங்க வந்து வெர்சடைல். பயங்கர பயிற்சி பெற்று அந்த நடிப்புக்குன்னு, இப்போ டாக்டர் ஆகணும்னா அவளை படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னா அவளை படிக்கணும். அதே மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கும் முறையா பயிற்சி பெற்று அதுக்காண்டி நிறைய காலங்கள் ஒதுக்கி வந்தவங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் அது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். அதனால இன்னும் அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க, ஆடியன்ஸ் புடிச்சிட்டே இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? அந்த அப்படியே கரெக்டா இருக்கு. நம்ம எல்லாம் கூட கொஞ்சம் அசால்ட்டா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துருவோம். இவங்களுக்கு என்னவோ அதை எத்தனை தடவை கூட்டாலும் கரெக்டா அப்படியே வருவாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் போடுங்க, எடிட் பண்ணாம போடுங்க. கண்டிப்பா ஜட்ஜா நடிச்சாங்க. அந்த ரெண்டாவது வேற ஆக்சிஸ்ல வரும்போதும் அவங்க டைமிங் வரும்போது அவங்க சத்தம் எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துரும். கேமரா அவங்களுக்கு ஃபேவரா இல்லாட்டி கூட அவங்க கேமராமேன் திருப்பிடணும். அவங்க இல்ல மத்தவங்க நடிக்கிறதுக்காக நம்ம அந்த ப்ராப்ளம் கொடுப்போம்ல, கரெக்டா எங்க இருந்தா அவங்க சத்தம் வந்துட்டே இருக்கும். இந்த படத்துல இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்தை பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னாக்க
இது வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அங்கங்க ஸ்கேட்டரா இருப்போம்ல, அது நம்ம கொடுக்கலன்னா அடுத்த ஆளால நம்மளால இது பண்ண முடியாது. ஏன்னா காம்பினேஷன் அப்போ அங்க சாரோட டைலாக் வரும், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், நான் ரிப்ளைக்கு இங்க இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு அடுத்த டைலாக் அங்க வரும். ஸோ அது மொத்தமா நம்ம அங்க எல்லாரும் எல்லா சீன்லயும் இருந்தா தான் வேலைக்கு ஆகும். ஓகே, அப்ப எல்லாருமே செட்ல இருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஆமா. ஓகே, அது எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா ஃபுல்லா ஒரு வைப் செட் பண்ணிருப்பீங்க. ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலி? அந்த எல்லாரும் ஒரே செட்ல இருக்கிறது, ஏன்னா காம்பினேஷன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் இருப்பாங்க எப்பவுமே, அந்த மாதிரி இது. அந்த மாதிரி கதை அமைப்பு ஓகே, scene அந்த மாதிரி தான். அதுலயே ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு இந்த அதனால படத்துல. எல்லாரும் இருந்துதான் ஆகணும். ரொம்ப கோஆபரேட் பண்ணி நடிச்சாங்க எல்லாரும். ஓகே, இப்ப தங்கதுரை அண்ணா கிட்ட போலாம். ரைட்டா ராங்? கேள்விகள் கொஞ்சம் மேம் வந்து ஈகரா இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட வாங்க. கேள்வியெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன் தங்கதுரைக்கு. தெரியல என்ன கேட்க என்ன கேட்டாலும் அசால்ட் அடிப்பாப்லையே. நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே நான் ஆன்சர் சொல்றேன், ராங். மேம் இல்ல மேம், எல்லாமே ரைட்டா இருக்கணும் மேம். ரைட் மூவி ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம் மேம். லைட் வர கம்மியாகுது. தைரியம் தான் கேளுங்க. எது உங்களுக்கு லைட் கம்மியா இருக்கா? லைட்ட உங்க மேல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க பாருங்க. டயலாக் பேப்பர் கிடைச்ச உடனே அதுல உங்க டயலாக்ஸ் பார்த்துட்டு இதுல இந்த கவுண்டர் ஆட் பண்ணலாமா, அந்த கவுண்டர் ஆட் பண்ணலாமா அப்படின்னு டைரக்டர் கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? ரைட்டா ராங்கா? ரைட் எப்பவுமே நடக்குமா இது? இல்ல எப்பவுமே நடக்கும். சில படங்கள்ல வந்து டைரக்டர் வந்து இல்ல இந்த சீரியஸான கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இந்த இடத்துல காமெடி வேணாம் அப்படின்வாங்க. சோ அந்த இடத்துல நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஒரு நிமிஷம், நான் அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிடுறேன். நீங்க கேட்டுருவாருன்னு சொல்றீங்கல்ல, பாதி டைம் கேட்கறதும் இல்ல, போட்டுருவாரு. ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லாம் சிரிச்சிடுவோம். டைரக்டர் வந்து அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோங்கன்றாரு. மேம் கிட்ட இருந்து கவுண்டர்ஸ் கத்துக்கணும் போல நம்ம. இவர் பக்கத்துல சில டக்குன்னு போடுவோம், அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடும், அப்ப அப்படியே வச்சுப்பாங்க. ஓகே, எடிட்ல போடாதா? ஒர்க் அவுட் ஆகாது, சொல்லாம போட்டுறணும். இது நல்ல டெக்னிக் அண்ணா. ஓகே, கோஆர்டிஸ்ட் கூட இருக்கும் போது நீங்க தான் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு அந்த செட்டே சொல்லும். ரைட்டா ராங்கா? ரைட் சொல்லிட்டாரு சார். 100% ரைட். 100% திரும்ப நம்ம வந்தா ஜாலியா இருப்பாங்க, நம்மளும் அப்படியே அவங்க எல்லாரும் அந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணா அப்புறம் மத்தவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, நான் கிளம்பிடுவாங்க. அந்த மேட்டர் சொல்லிடுங்க. தூக்குதுரை தங்கதுரை புடிச்ச டைலாக் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் டே உள்ள வராரு, எனக்கு வந்து இவர் தான் அந்த கேரக்டர் நடிக்க போறான்னு தெரியாது. வராரு, வந்துட்டு அவர் டைலாக் சொல்லினே உள்ள வராரு. விசுவாசம் நான் தூக்குதுற, விளம்பரம் சரி வெறித்தனம், விசுவாசம் நான் தூக்குதுற, வெறித்தனமா தங்கதுறன்னு சொல்லினே உள்ள ஆயிடுச்சு மேமுக்கு. ஏதாவது இந்த மாதிரி ஒரு கவுண்டர் போட்டுனே இருப்பாரு. ஆனா நீங்க போடுற கவுண்டர்ஸ் வந்து பயங்கரமா ரெஜிஸ்டர். அதனாலதான் அவர் தங்கதுரை. எப்ப நாங்களாம் டிவில இருந்தே பார்த்துட்டே இருக்கும்போது படத்துல உங்களோட காமெடிஸ் வரும்போது இன்னும் அதை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரசிக்க தான் தோணுது. ஆக்சுவலி என்னதான் பல பேர் கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் மேட்ரே பண்ணோம். நீங்க அதை ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, வேற லெவல். நான் ஆக்சுவலி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட கேரக்டர் வந்து எவ்வளோதான் சின்னதா இருந்தாலும் பக்கத்து வீட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு எப்போவுமே ஒரு ஃபன் பர்சன் எப்போவுமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டில் ஒரு அண்ணா ஃபன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்றது ஆடியன்ஸோட ஃபீல். ரைட்டா? ரைட். ஓகே, ஏன்னா காலேஜ் இவங்க வெளியூர்ல ஷூட், நாங்க இப்போ இது என்ன படம் ரூரல்லாம் போயிருந்தோம். அவ்வளோ அஃபெக்ஷன் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு ஜோக் சொன்னாதான் விடுவாங்க. சில நேரத்துல ப்ரொடக்ஷன்ல சாப்பிட மாட்டோம், அவங்க வீட்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம். அவங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க. காலேஜ் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் கூப்பிட்டு சுத்திடுவாங்க. கெஸ்ட் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்து ஊர்ல இருந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஒரு ஜோக்கு எழுதுறாரு இல்லையா, ரொம்ப இதா இருக்கும். கண்டிப்பா அண்ணா, இதெல்லாம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கும்ல. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வாங்குறாரு. ரைட்டா ராங்கா? 1 கோடியா? 1 கோடியில இருக்க என்ன போய் 1 கோடின்றீங்க? ரைட்டா சார்? வாங்க வெயிட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் ரைட்டா சார்? அண்ணா 1 கோடி வாங்குறீங்களா? ராங்குமா அது? சொன்னாங்கல்ல முன்னாடி இன்னும் படத்துல இருந்து கோவிட் நடிச்ச படத்துல இருந்து பேமெண்ட் வரல. சோ அது மாதிரி எல்லா நடிகருக்கும் அதெல்லாம் வந்தா 1 கோடி வந்துருமானா? இல்லம்மா, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு அது சொல்லுங்க. அப்புறம் வந்து எல்லா தம்ப்லைன்லயும் வந்துரும், தங்கதுரைக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு, இங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, இந்த கார் வச்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் இருக்கு இப்ப கூட இல்லையா? அவர் அவாய்ட் பண்றாரு, வேணாம் எனக்கு அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். ஆடியன்ஸ் உங்களை பார்த்த உடனே எங்க பார்த்தாலும் சரி, ஆனா தங்கதுரை ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டு போயிருங்கண்ணா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்களா? கேக்குறாங்கம்மா, எங்க போனாலும் கேக்குறாங்க. நம்ம சீரியஸா எங்கேயாச்சும் பசியில போய் இட்லி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜோக் சொல்லலாம்,
எப்பா அப்படி அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி இல்ல, அது வந்து ஆடியன்ஸோட அன்புக்கு வந்து ஈடே கிடையாது. சோ எப்பயுமே கேட்பாங்க. அதே சமாளிப்பாப்ல. நான் எவ்வளவு அப்போ tension அந்த இருந்தாலும். இட்லியை வந்து ஒரு வாய் உள்ள போட்டு திருப்பி ஒரு ஜோக்கு சொல்லுவேன். இட்லி அந்த வச்சு இட்லியை வச்சு அதோட கிளம்பிட்டு வர அந்த இதுக்கப்புறம் எறும்பு வச்சு நிறைய சொல்லுவீங்களா, சொல்லுங்க. பாருங்க. எறும்பு ஆ. எல்லா எறும்பும் போயின்னு இருந்தாங்க. ஆ. ஒரு எறும்பு மட்டும் உட்காந்து போச்சாங்க. ஏன்னா அது சிட்டு எறும்பா. இந்த ஸ்பாட் எப்படி இருக்கு பாருங்க. மேம் வந்து வாண்டடா அந்த எறும்பு சோக்கு வேணும்னு ஆமா, கேட்டு நிறைய வாங்குறாரு. சொல்லியிருக்காரு. எறும்பு வச்சு நிறைய சொல்லுவாரு. இவங்க சின்ன பிள்ளை மாதிரி கேட்டு சிரிச்சுக்கிருப்பாங்க. என்ன தெரியுமா? வெளியே இருந்து வேணா போல, நான் பக்கத்துல இருந்தே ஒரு ஜோக் சொல்லுங்க, ஒரு இவங்க ஜோக் enjoy சொல்லுங்க. பண்ணுவாங்க. எனக்கு இன்னொன்னு எறும்பு, அப்புறம் வந்து யானை. யானை பாரு, யானை சொல்லு. எந்த ரேஞ்சில இருக்குது ஏங்க, பாத்தீங்களா? இல்ல கும்பல உண்மையிலே பசங்க அனிமல்ஸ் நமக்கு சில நேரங்களில் சோறு போடும். இந்த மாதிரி தான். இந்த மாதிரி எறும்பு, டாகு, பூனை. இவங்க இன்டர்வியூ மறந்து அவங்ககிட்ட இப்ப ஜோக் கேட்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? ஜோக் செக்மெண்ட் வித் தங்கதுரை அண்ணா அப்படின்னே வந்து ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். மேம் ஒரு அனிமலா சொல்லுவாங்க, தங்கதுரை அண்ணா வந்து ஒரு Serious ஆ கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, அப்புறம் என்னன்னா இவர் சொல்லுவாரு, ஒரு ஒரு என்னது யானை போயிடுச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. ஆமா, அது ஒரு பெரிய ஜோக் மேடம். அது லென்த்தா இருக்கும். ஆமா. ஆனா ஆனா அந்த பெரிய ஜோக் மேம்க்கு எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க. முட்டா அவங்களே அந்த ஜோக் சொல்லி ரிவீல் பண்றாங்க. ஜோக் சொல்லுவாங்க. நீங்க வேற மேம் நீங்க இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது ஒரு ஜோக் எங்களுக்காக. சாட்சி விடுங்க. இல்ல, ஞாபகம் இல்ல, நிஜமா ஞாபகம் இல்ல. மேம் இந்த எறும்பு ஃப்ரிட்ஜ்ல வச்ச சரி, ஜோக்கா ஒரே சொல்லுங்க நிமிஷம். மேம். ஒரு யானையை வந்து நீங்க எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்க? யானை எப்படி வைக்க முடியாது. கதவு திறந்து உள்ள வைப்பீங்க. சரி, இன்னொரு யானையை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்க? இன்னொரு கதை திறந்து விடு. அந்த கதவை திறந்து ஏற்கனவே ஒரு யானை உள்ள இருக்குல்ல, அதை எடுத்து வெளில வச்சுட்டு அப்புறம் இந்த யானை உள்ள வைக்கணும். தங்கதுரை அண்ணா கூட சேராதீங்க இது மேம். பெரிய ஜோக். இது வேணாம், நீங்க வேற போயிடுங்க. சீரியஸ் ஆயிடும் போல. இல்ல இப்ப இவங்க யாரும் தெரியுதா? அதான் தெரிஞ்சிருச்சு மேம். நீங்க எப்படி தங்கதுரை அண்ணா கூட ஃபிட் ஆனீங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. முதல் நாளே ஃபிட் ஆயிட்டு வந்த உடனே, ஓ எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ரெடி அப்படின்னு ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரு வைப்ல இருந்திருக்கீங்க அப்ப. எல்லாருமே எல்லாருமே. ஒரு கேங்கே வந்து சேர் போட்டு தான் வெளியே உட்காரும். ஐயோ, அதை சொல்லுங்க. இவருக்காரு நம்ம அருண்மணி சார், அவருக்கு வந்து கேரவன் போனா பிடிக்காது. ஏய் எல்லாம் ஆமா, இங்க சொல்லியிருந்தாரு. சார் நட்டி சொல்லிட்டு சார் எல்லாரையும் உட்கார வச்சு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு நட்டி சார்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் போனாங்க எல்லாருமே. ஓகே. அதுல சார்லாம் வந்து கூடுவாரு. எல்லாரும் வந்து ரவுண்டா உட்காந்துருவாங்க. உட்கார்ந்த உடனே யாரா அந்த ஸ்பாட்ல இருந்து வெளில வந்துடக்கூடாது. வந்துட்டா இங்க வாங்க, வந்து உட்காரு, வாங்க வந்து ஐக்கியமாகுங்க வந்து. எவ்வளவு பெரிய இல்ல உண்மையிலே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப அருண்மணி ஒரு சார் 10 நாள் 15 நாள் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கு அந்த மேல ஜாலியா அதுக்கப்புறம் இவங்க நீதான் பாக்குறேன். ஓகே. அப்போ அங்க இருக்கு அருண்மணி சார் அப்படிதான். அவரெல்லாம் ரெண்டாவது பார்க்க முடியாது. அப்ப இருக்கு நேரம் அவங்க கூட நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் பண்ணாரு. அருண்மணி சார் விஜயகாந்த் சார் கூட பண்ணது, ராம்கி சார் கூட பண்ணது, நெப்போலியன் சார், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜாலியா இருந்தது ஆமா. கேட்கறதுக்கு. கேட்டுட்டே இருந்திருப்பீங்க உட்காந்து. அந்த ஒரு வைப் இருந்திருக்கும். இந்த ரைட் மூவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரைட் ஃபார் ஜஸ்டிஸ் அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்ப சொசைட்டில எந்த அளவுக்கு அந்த ரைட் ஃபார் ஜஸ்டிஸ்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லவே இல்லை. சுத்தமா இல்ல. ஜீரோ ஜீரோ. எங்க ஜஸ்டிஸ் இருக்கு? ஜஸ்டிஸே இல்ல. ஓகே. எது ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ல? இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கணும் ஆனா இது கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ஆதங்கமா தான் இருக்கு. ஆமா. எதுக்குமே கரெக்டா ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்ல. நான் வந்து எப்படி சொல்வேன்னா, ஒண்ணுதாங்க, ஒரு சமுதாயம் வந்து எப்போ அறம் சார்ந்து இருக்கு அப்படின்னா, அந்த சமுதாயத்துடைய விளிம்பு நிலை மக்கள், அதாவது மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிறுபான்மையினர் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு சமுதாயம் வந்து அறம் சார்ந்து அப்படின்னு. இங்கே வந்து அந்த மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய மதம் சார்ந்த மைனாரிட்டியாக இருக்கட்டும், சாதி ரீதியான மைனாரிட்டி சிறுபான்மையினராக இருக்கட்டும், பெண்கள், இவங்கெல்லாம் ஒரு வகையில் மைனாரிட்டி தான். இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது, சுத்தமாக இல்லை. அது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாநில அரசு மத்திய அரசு அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ரொம்ப மோசமான நிலை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இதுவாக தான் இருக்குது. இந்த படம் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த படம் ட்ரைலர்லேயுமே சரி, அந்த ரைட்டுன்ற டைட்டில்லையே நீதி தேவதை தான் வந்து இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? இது படமா வந்து இது வேற ஒரு ஜானர். இது நம்ம இது சோஷியல் அவேர்னஸோ ஒரு மாரல் அவேர்னஸோ அந்த மாதிரி படம் இல்லை. இது ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லர், மக்களை என்கேஜாக வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே டைட்டா, நல்ல ஆர்டிஸ்டுகளோட பெர்ஃபார்மன்ஸா அவங்களுக்கு ஒரு 2 hours வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி உள்ள படம் தான். என்கேஜிங்கா இருக்கும் அந்த 2 ஒரு hours. கருத்தோ இல்ல அந்த மாதிரி உள்ள படம். அதான் அந்த கருத்து வந்து சார் என்ன சொல்லுவாருன்னா, அதுல வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு ரைட் அறம், ஓகே, சமுதாயத்துடைய அது கிடையாது, ஒரு குடும்பத்துடைய ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுடைய அறம். அது அங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆனா மொத்தமா மாறும் அப்படின்னு. நிச்சயமா அந்த பர்சனுக்கும் நடந்தது ஒரு அநீதி தானே. ஒரு நபருக்கு நடந்தாலும் அது அநீதி தான்.
அது அந்த வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த படம் சொல்லுது. நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரைட் படம் உங்க எல்லாருக்கும், உங்க டீம் எல்லாருக்கும் ரைட்டா அமைஞ்சு, நாங்க உங்களை அடுத்தடுத்து டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ்ல இது வரைக்கும் பார்க்காத வினோதினி மேமா இருக்கட்டும், ரமேஷ் சாரா இருக்கட்டும், தங்கதுரை அண்ணா ஒரு சீரியஸ் கேரக்டர்ல எப்ப நான் நடிக்க போறீங்க? சீக்கிரமே நடிக்கிறேன். நிறைய படங்கள் இருக்கு, லைனப்ல இருக்கு சொல்றாங்க. டைரக்டர் சொல்லியிருக்காங்க, சூப்பரான கதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நடிக்கிறேன். அதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும், மக்கள் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா. நான் உங்களுக்கு சீரியஸான கேரக்டர்ஸ், ஐ மீன் காமெடி தாண்டி, காமெடியே இல்லாம ஒரு ஃபுல் ஃபிளெஷ் படத்துல நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கானா? இருக்கு. கண்டிப்பா நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும், நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. ஸோ நடிகர்னால கண்டிப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். கண்டிப்பா அது எல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்கு நானும் வந்து என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ திவ்யா. தேங்க்யூ. செப்டம்பர் 26 மறக்காம ரைட்டு படத்தை பாருங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, மிஸ் பண்றாதீங்க. தேங்க்யூ.